வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்றது. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணு யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஓடிட்டு இருக்க இந்த பொண்ணோட பேரு தாரா அப்படின்றது. துரத்திட்டு வர நபரோட பேரு வியோம் அப்படின்றது. அவனோட முகமே ரொம்ப கோரமா இருக்கு. அந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணியிருக்கான் போல. தாரா எங்க ஓடினாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல ஓடிட்டு இருக்க அந்த தாராவை கண்டுபிடிச்சிடறான். தாராவை இவனை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. என்ன எதுவும் பண்ணிடாத, நீ என்ன சொன்னாலும் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் பண்ணுவியா, உன் டைரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். எது டைரியா அப்படின்ற மாதிரி தாரா முழிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எல்லாமே கனவா தான் இருக்கும். இப்ப வியோம் அப்படின்ற பையனை சார் எழுப்புறது, என்ன டைரி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. அப்பதான் எல்லாமே கனவுன்றது இந்த பையனுக்கு புரியுது. எப்ப பாரு கிளாஸ்ல தூங்கிக்கிட்டே இருக்க, யார பத்தி கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. இந்த பையன் சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டல, அப்ப போய் பிரின்சிபலை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையனும் சரின்ற மாதிரி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். கிளாஸ்ல இருக்க நிறைய பேரை வியோமை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த கிளாஸ்ல எனக்கு 4 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த 4 பேரை பத்தி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல முதல் நபரோட பேரு ஷீத்தல் அப்படின்றது. ஷீத்தல் பையன் தான். அடுத்ததா 2 ட்வின்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஒருத்தன் பேரு பிராங்க்லின், இன்னொருத்தனோட பேரு செல்வின் அப்படின்றது. இதை தாண்டி ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரு ஆனந்தி அப்படின்றது. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நான் பொண்ணா பையனானே தெரியல, என்ன ஆனந்தனே கூப்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஆனந்தன் தான் கூப்பிடுவாரு. இப்ப அவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இப்ப எச்சமா பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. போற வழியில சீனியர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. சீனியர்ஸ்மே இவனை கிண்டல் பண்ணுவாங்க போல. பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவன் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் பொண்ணு தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க தான் தாராவா இருப்பாங்க. தாராவோட கிளாஸை கிராஸ் பண்ணும்போது தாரா வந்திருக்காங்களான்ற மாதிரி பாக்குறான். அவங்க வரலன்றது தெரிய வருது. ஏன் தாரா இன்னைக்கு கிளாஸ்க்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்ப பிரின்சிபலை பாக்கிறதுக்காக அவங்க ரூம்க்கு வந்துடுறான். இவங்க பிரின்சிபல் மட்டும் கிடையாது, இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி வியோமோட வாய்ஸ் ஓவர் சொல்லுது. வியோம இதுக்கப்புறம் நான் ஹீரோனே சொல்றேன். இப்ப ஹீரோ கிட்ட அம்மா அட்வைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம் வியோம் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க அண்ணனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அண்ணன் பேரு மாணவ் அப்படின்றது. மாணவ இருக்கார்ல, அடிக்கடி இவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இவனை போட்டு அடிக்கலாம் செய்வாரு. எனக்கு சுத்தமா என்னோட அண்ணனை பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவனும் வாய்ஸ் ஓவர்ல சொல்றான். இப்ப ஆனியோ இதுக்கப்புறம் கிளாஸ்ல எல்லாம் தூங்காத, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையனும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது தாரா இருக்காங்க பாத்தீங்களா, இவன் கற்பனையில எதிர நிக்கிற மாதிரி தெரியுறாங்க. இப்பதான் தாராவை பத்தி இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். தாராவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 11th தான் படிச்சிட்டு இருக்காங்க. இவன் 10th தான் படிப்பான். தாரா படிப்பு ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலயுமே டாப்பா இருப்பாங்க. அதை பத்திலாம் சொல்றான். இப்ப பக்கத்துல வந்து அவங்க கிட்ட க்ளோஸா பேசுற மாதிரிலாம் இவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். உண்மையில அவங்க இல்ல. இவன் மொத்தமே தாரா கிட்ட ஒரு வாட்டி தான் பேசியிருப்பான். தாரா பசங்க கூட சேர்ந்து ஷெட்டில் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதை தள்ளி இருந்து இவன் கவனிச்சிட்டு இருக்கான். தாராவோட செயின் தெரியாதனமா கீழே விழுந்திருக்கும். இவனும் பக்கத்துல போய் அந்த செயினை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் தாரா கவனிக்கிறாங்க. பக்கத்துல வந்து இவன் கிட்ட இருந்து செயினை வாங்கியிருப்பாங்க. அப்ப பேசுறாங்கல்ல, அதுதான் என்கிட்ட பேசினது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு வழியே இவன் திரும்பி கிளாஸ்க்கு வரான். அப்பதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி சொல்லிட்டாங்க. தாரா இருக்காங்கல்ல, மிஸ் ஆயிட்டாங்க, பேரண்ட்ஸ் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இத பத்தி தெரிய வந்தோடனே இந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இப்ப பசங்க எல்லாம் இவங்களுக்குள்ள ஒவ்வொன்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க மியூசிக் டீச்சரா ஆல்வின் ஒரு நபர் இருக்காரு. அந்த ஆல்வினும் தாராவும் கொஞ்சம் க்ளோஸா எல்லாம் பழகிருப்பாங்க. அவங்களுக்குள்ள அஃபேர் எல்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி பசங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பசங்க இருக்காங்கல்ல, அவ எக்கனாமிக்ஸ்ல கம்மி மார்க் வாங்கினா, அதனால தப்பான முடிவு எடுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் ஒருவேளை அந்த ராக்கா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ராக்கா. ஹீரோ அடிக்கடி தாராவை பத்தி கனவுல யோசிச்சு பார்ப்பாரு. கனவுல மட்டும் இவர் கூட சந்தோஷமாலாம் அவங்க பேசுவாங்க. இதெல்லாம் நடுவுல நமக்கு காட்டுவாங்க. நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ்லாம் ஆவாதீங்க. இத பத்தி இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் தான் பேசி இவரை ரியாலிட்டிக்கு கொண்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை ராக்கா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க. ராக்கா ஒரு கட்டுக்கதை, அதெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. தாரா மிஸ் ஆகுறாங்க, அது மட்டும் தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. வேற யாராவது பேசுறத கேட்கலான்ற மாதிரி மத்தவங்க பேசிக்கிறதெல்லாம் இவங்க ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிரயோஜனமா எதுவும் தெரியல. இப்ப போலீஸுங்க விசாரிக்கிறதுக்காக எச்சமா பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இந்த பையன் அம்மாவை கூப்பிடுறதுக்காக வரான். அம்மா பேசிட்டு இருக்காங்க. நான் பேசிட்டு இருக்கேன், வெளியே போய் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. கதவை சாத்திட்டு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கூட இந்த பையனால கேட்க முடியல. இப்ப அம்மா கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது அம்மாக்கு போன் கால் வருது. உடனே வரேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பையனை வீட்டுல விட்டுட்டு கிளம்பலான்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாங்க. அம்மா எங்கேயோ போறாங்க, அந்த இடத்துக்கு நம்மளும் போனோன்ற மாதிரி சைக்கிள்ல அம்மாவை ஃபாலோ பண்றான்.
இவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துலயே ஒரு லேக் இருக்கும், அங்கதான் ராக்கா இருக்கிறதா எல்லாருமே நம்பிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு. பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த பையன் வந்துடுறான். அம்மாவும் எதுக்காக நீ இங்கெல்லாம் வந்தன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாடியை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றான். அம்மா டின்னர் ரெடி பண்ணிடுறாங்க, பையனுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. மானவ் நீயும் சாப்பிட வான்ற மாதிரி பெரிய பையனை கூப்பிடுறாங்க. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேணான்ற மாதிரி அந்த பெரிய பையன் சொல்றான். இவன் எதுக்காக சாப்பாடுலாம் வேணான்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி லைட்டா ஹீரோக்கு டவுட் வருது. அந்த பொண்ணு இறந்து போனதை ஹீரோவால தாங்கிக்க முடியல, ரொம்ப சோகமா இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி ஓகேவான்னு கேக்குறாங்க. நான் ஓகேலாம் கிடையாது, போக போக தான் இந்த விஷயம் சரியாகும், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீலிங் எல்லாம் பேசுறாரு. இவரை ஃபீல் பண்ணும்போது அம்மா ரூம்ல போய் படுத்துப்பாரு. இப்ப அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, இவரும் அம்மாக்கு பக்கத்துல போய் படுத்துறாரு. இப்பதான் இவரோட அப்பாவை பத்தி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பாவை பொறுத்த வரைக்கும் உடம்பு முடியாம இறந்து போயிருப்பாரு. சின்ன வயசுல இவரோட அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, இவர் சின்ன குழந்தையா இருக்கும் போதே சாவடிக்கலாம் சில அட்டெம்ப்ட் பண்ணிருப்பான். அதுல இருந்துலாம் அப்பா தான் காப்பாத்திருப்பாரு. இப்ப அப்பா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு, என் அண்ணன் கிட்ட நான் மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோட வாய்ஸ் ஒரு சொல்லுது. இப்ப திடீர்னு பார்த்தா யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்க. அம்மாவோ என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. போலீஸுங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்த போலீஸ் இருக்கார்ல, இந்த சாவுக்கும் அவங்க பையனுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ணன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக்க வருது. ஏன்னா அண்ணன் அந்த பொண்ணு கூட சேர்ந்து சுத்தினதெல்லாம் இவன் கவனிச்சிருப்பான். இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் மேல கோவப்பட்டு இருக்கான். ஆனா போலீஸ் பேசிட்டு இருக்கிறது அண்ணனை பத்தி இல்ல, ஹீரோவை பத்தி. நாளைக்கு உங்க பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எது இவர் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். இப்ப அம்மாவும் ஒரு வீடியோவை காட்டுறாங்க. லேக்குக்கு பக்கத்துல இருக்க பகுதிக்கு இவன் நைட்டு நேரத்துல போயிருக்கான். கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் போயிருக்கான். இதை வச்சுதான் போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. எல்லா எபிசோடோட ஸ்டார்டிங் சீனும் கதையை விட்டு டீவியேட் ஆகிற மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப அம்மா படுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு சவுண்ட் கேக்குது, என்ன ஏதுன்ற மாதிரி அம்மா எந்திரிச்சு செக் பண்றாங்க. பையன் பார்த்தா தனியா கதவுல இடிச்சிட்டு இருக்கான். பையனுக்கு தூக்கத்துல நடக்கிற ப்ராப்ளம் இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல போலீஸ பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பையனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் வச்சிருப்பாங்க. அது மூலியமா பையனை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா திரும்பி பையனை கூப்பிடுற மாதிரி இருக்கும், இப்ப கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பையனை இங்க இருந்து இவங்களும் கூட்டு போயிடுறாங்க. ஆனா பையனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்படின்றது ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிய வந்துருது. நீ தான் தாராவை கொலை பண்ணியா அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாருமே கேக்குறாங்க. தயவு செஞ்சு எங்களை மட்டும் கொலை பண்ணிடாது அப்படின்ற மாதிரி கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஹீரோ பெருசா எடுத்துக்காம ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அப்ப ஷீத்தல் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு விஷயத்தை இவர்கிட்ட சொல்றாரு. நீ நியூஸ பாரு அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் ஃபுட்டேஜ காட்டுறாரு. ஆனிய மீனாட்சின்னு ஒரு லேடிக்கு சுத்தமா பிடிக்காது, அவங்க பொலிட்டீஷியனா இருப்பாங்க. ஆனியோட பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க, இன்ஃபுளுன்சர் பயன்படுத்தி பையனை காப்பாத்திருக்காங்க. இந்த விசாரணை சரியான போக்குல போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இததான் ஷீத்தல் காட்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக விஜய் மோகன் ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சின்னு ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அந்த லேடியோட பையனா தான் இருப்பான். தாராவை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான். இப்ப கோவமா ஹீரோவை அடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த விஜய் மோகனை பத்தி சொல்றாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் பணக்கார வீட்டு பையன், நிறைய பொண்ணுங்க கிட்ட அடிக்கடி சில்மிஷம் பண்ணி பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அம்மா தான் ஒவ்வொரு வாட்டியும் காப்பாத்துவாங்க. முதல்ல இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பான், இங்க இருக்க பொண்ணுங்களையும் டார்ச்சர் பண்ணிருப்பான். அதனால தான் ஆனி ஸ்கூலை விட்டு தூக்கியிருப்பாங்க. இவன் தாராவையும் ஒன் சைடா லவ் பண்ணிருப்பான். தாராவை கொண்டது ஹீரோன்ற மாதிரி தானே இப்ப எல்லாருமே நினைக்கிறாங்க. தாராவை நீ தான் கொன்னியான்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வரான். ஷீத்தல் காப்பாத்த ட்ரை பண்றாரு. அவன் முதல்ல ஷீத்தல் அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவை இவன் அடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவோட அண்ணன் வந்து தடுக்கிறாரு. தடுத்தவரி இவன் கூட சண்டை போடுறாரு. அண்ணனை பார்த்து விஜய் பயப்படுறான். இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிடுறான். இப்ப அண்ணன் மாணவர் இருக்கார்ல, கீழே விழுந்த தம்பியை எழுப்பலான்னு பாக்குறாரு. ஆனா அண்ணனை சுத்தமா ஹீரோக்கு பிடிக்கவே பிடிக்காது, கையை தள்ளி விட்டுறாரு. இவர் பாட்டுக்கு இங்க இருந்து தனியா நடந்து போறாரு. ஆனந்தி தான் இவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஆனந்தி ஆனந்த்னு கூப்பிட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க இந்நேரத்துக்கு பெரிய மனுஷியா மாறி இருக்கணும், ஆனா மாறாம இருக்காங்கல்ல, அதனால தான் அப்படி கூப்பிட சொல்லி சொல்றாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தாராவா தண்ணியில குதிச்சு சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. தாராவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அது யாரா இருந்தாலும் சரி, நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன், நீங்க சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப ஆனி இருக்காங்கல்ல, அந்த மீனாட்சியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனாட்சியோட பையன் விஜய ஸ்கூலை விட்டு இவங்க தூக்கிட்டாங்கல்ல, அதனால தான் மீனாட்சி தொடர்ச்சியா ஆனிக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம எனக்கு எதிராக இப்படி பேசிட்டு இருக்காதீங்க, இதோட இதை நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆனி சொல்றாங்க. ஆனா அவங்க நிறுத்த முடியாது, தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் பண்ணுவேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பண்ணீங்கன்னா நானும் பதிலுக்கு பண்ணுவேன். இன்னைக்கு கூட உங்க பையன் என் பையன் கிட்ட அடி வாங்கிட்டு தான் போயிருக்கான், இதுக்கப்புறமா வந்தானா அடிதான் கிடைக்கும்ன்ற மாதிரி மிரட்டிட்டு கிளம்புறாங்க. என்ன நம்ம மிரட்டலான்னு பார்த்தா இவன் மிரட்டா அப்படின்ற மாதிரி மீனாட்சி யோசிக்கிறாங்க. இப்ப பையன் அடி வாங்கியிருக்க தகவல் வேற தெரிய வந்திருக்குல்ல. ஒரு பெல்ட் எடுத்துட்டு பையனோட ரூம்குள்ள போறாங்க.
பையனும் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு கத்துறான். இவங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஹீரோ அந்த லேக்கு பக்கம் போயிருக்காருன்னு போலீஸ்க்கா தெரிஞ்சிருக்காது, யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அனுப்புறது யாருன்ற மாதிரி தேடுறாங்க. பார்த்தா ஹீரோவோட அம்மா தான் அனுப்பியிருக்காங்கன்றது தெரிய வருது. என் அம்மா தான் என்ன மாட்டி விட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா, வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லா பசங்களும் கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அம்மா கிட்ட கோவப்படுறாரு. நீ எல்லாம் ஒரு தாயா, நீ தான் என்ன மாட்டி விட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த ஃபுட்டேஜை தாங்க செக் பண்ணோன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவங்க மொத்தமா அனுப்பி விட்டுருப்பாங்க. பையன் போன ஃபுட்டேஜும் அதுல இருந்திருக்கும். அது தெரியாம தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. பையன் கிட்ட சாரி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா பையன் கோச்சுக்கிட்டு போறாரு. இந்த பசங்களுக்கு யார் மேல எல்லாம் டவுட் இருக்கோ அவங்கள பத்தி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. முதல் டவுட் விஜய் மேல. ஏன்னா விஜய் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்கான். அதே மாதிரி ஆல்வின் ஒரு சார் கூட அந்த பொண்ணு க்ளோஸா இருந்திருக்காங்க. அதனால ஆல்வினியும் சந்தேக வட்டத்துல வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ராக்கா கூட இதை பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி ட்வின்ஸ் சொல்றாங்க. சரி ராக்காவையும் நம்ம சந்தேக லிஸ்ட்ல வச்சு போன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இதை தாண்டி யார் இருக்கான்ற மாதிரி பயங்கரமா யோசிக்கிறாங்க. அப்ப கார்த்திக்னு ஒரு நபரோட ஞாபகம் இவங்களுக்கு வருது. அந்த கார்த்திகை பொறுத்த வரைக்கும் சரியான வியர்டோவா இருப்பான். தாராக்கு மியூசிக் பிடிக்கும்னு இவனுக்கு நல்லா தெரியும். அதனால தாராவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரிலாம் பண்றான். ஆனா தாரா கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு ப்ரோக்ராம்ல பொம்மை ட்ரெஸ் போடுற மாதிரி தாராக்கு பிளான் இருக்கும். அவங்களும் பொம்மை ட்ரெஸ்ல அந்த இடத்துக்கு வராங்க. இவனும் பொம்மை கிட்ட விளையாடுற மாதிரி பக்கத்துல போறான். சடனா கிஸ் பண்ணிடுறான். ஆனா அந்த பொம்மை ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறது தாரா கிடையாது, வேற ஒரு நபர் தான் இருந்திருப்பாரு. தாரா பின்னாடி இருந்து வந்து இவனை அடிக்கிறாங்க. ஏண்டா என்னையே கிஸ் பண்ணலாம் நினைச்சியா, நீ எவ்வளவு வியர்டோவா இருக்க பாரு, உன்னை போய் எனக்கு எப்படி பிடிக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ ஒரு பக்கமோ பண்ணி ஒரு பக்கமோ இருந்தா நான் பண்ணியே தான் கிஸ் பண்ணுவேன், உன்னை கிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை சுத்தி இருக்க எல்லாருமே கவனிக்கிறாங்கல்ல, எல்லாருமே இவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். அங்க இருந்து ஓடி போயிருப்பான். அவனுக்கு கூட ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த கார்த்திகை நம்ம மறைஞ்சிருந்து கண்காணிக்கணும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ தனியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அம்மா மேல கோவமா இருக்காருல்ல, அம்மாவும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பக்கத்துல வந்து படுக்கிறாங்க. அண்ணனுக்கு தான் என்ன பிடிக்காதுன்னு நினைச்சேன், ஆனா உங்களுக்கும் என்ன பிடிக்காதுன்னு இப்பதான் தெரியுதுன்னு சொல்றான். அப்படிலாம் கிடையாது, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அம்மா சமாதானப்படுத்துறாங்க. போலீஸும் ஒரு சைடு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஆல்வின் ஒரு சார் கூட க்ளோஸா இருந்ததா எல்லாருமே பேசுறாங்கல்ல, அந்த ஆல்வின் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. நான் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன ஆலிபை இருக்குன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. நான் வீட்டுல தான் மியூசிக் பிளே பண்ணிட்டு இருந்தேன், பக்கத்து வீட்டு நபர் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு வந்து சொன்னாரு, நான் அதுக்கப்புறம் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டாரு. இப்ப பக்கத்து வீட்டு நபர் கிட்ட போலீஸ் விசாரிச்சு பாக்குறாரு. ஆமா சார், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது, நான் சொன்னேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவோட அண்ணன் மானவ கூட அந்த பொண்ணு கிட்ட அடிக்கடி பேசியிருப்பாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அப்படின்ற மாதிரி மானவும் சொல்லிட்டாரு. அதை தாண்டி அந்த பொண்ணுக்கு சஞ்சனான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல பிரோஜனமா உங்களுக்கு எதுவும் தெரியல. இப்ப சஞ்சனா ஒரு இடத்துல உட்காந்து அழுத்திட்டு இருக்காங்க. அப்ப பேசுறதுக்காக ஆனந்தி இந்த இடத்துக்கு வரா. உன் ஃப்ரெண்ட் இறந்து போனதை நினைச்சு நீ கவலைப்படுறல, இந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு ஹீரோ நினைக்கிறான், நீ ஹீரோக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது வியோம் இந்த கேஸை சால்வ் பண்ண போறானா? வியோமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் கிட்ட அடி வாங்கினால அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீ அடி வாங்கினதுனால வியோம சாதாரணமா நினைக்காத, அவனுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கு, அவன் கண்டிப்பா இதை சால்வ் பண்ணுவான், நீ வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சஞ்சனாவோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க. இவங்களுக்கு கார்த்திக் மேல டவுட் இருக்குல்ல, அதை பத்தி சொல்றாங்க. சஞ்சனாவோ வேற சில விஷயங்களை இவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திகை இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, அதுல இருந்து கார்த்திகை ட்ரிகர் ஆயிடுவான். அடிக்கடி இவங்க ரூம்ல ஏதாவது செத்து போன மிருகத்தை வச்சிருவான். அதே மாதிரி கதவுல பிச்சுன்ற மாதிரிலாம் எழுதிடுவான். ரொம்ப இவங்களை டார்ச்சர் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதெல்லாம் சொல்லி தாரா பல வாட்டி சஞ்சனா கிட்ட அழுதுருப்பாங்க. இதெல்லாம் தெரிய வந்தோன்னா கண்டிப்பா அவன் தான் இதை பண்ணிருப்பான்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்க. அவன் மியூசிக் பிளே பண்றதுக்காக ஒரு இடத்துல இருப்பான். அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. அவன் இருக்கான் பாத்தீங்களா, இறந்து போன தாராவை பத்தி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். அவ செத்து போயிட்டா, அவ செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ரேப் பாட்டு மாதிரி தான் பாடிட்டு இருக்கான். இதை வச்சே இவன் தான் பண்ணிருப்பான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க எட்டி பார்த்துட்டு இருக்கிறத அவன் கவனிச்சிடறான். யார் அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இவங்க தப்பிச்சு ஓடணுன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிக்கிறாங்க. ஆனா ஒரு ட்வின் மட்டும் மாட்டிக்கிட்டான்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப மாட்டின அந்த ட்வின்னை வச்சே கார்த்திக் இவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் வரீங்க, இல்லனா இவனை என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு மிரட்டுறாரு. இவங்க எல்லாருமே வந்து மாட்டிக்கிறாங்க. இப்ப மாட்டின எல்லாரையும் ட்ரெஸ்ஸை கலட்டி தண்ணியில நிக்க வச்சிடுறாரு. இவங்க எல்லாருமே பயமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இவர் போட்டோ எடுத்து வச்சிடுறாரு. நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணல, தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவங்களும் கிளம்பலான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாங்க. ராக்காக்கு பயந்து தான் கிளம்புறாங்க. ஹீரோ மட்டும் நடக்க முடியாம மாட்டிக்கிறாரு. டே நில்லுங்கடான்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இவர் தனியா கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல காலை எடுக்க முடியுது. இவரும் வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஒருவேளை ராக்காலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி பயத்தோட அந்த இடத்த பாக்குறாரு. இங்கதான் நமக்கு செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. தாரா இறந்து போய் 2 வாரத்துக்கு மேல ஆயிருது. இப்ப ஸ்கூல்ல பசங்க கேண்டல் எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. தாராவை ரொம்ப பிடிச்சவங்களாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல கணேஷ்னு ஒரு பியூன் வேலை பார்த்துட்டு இருக்காரு.
இப்ப ஆனி இருக்காங்கல்ல, இன்னைக்கு பியூனோட பர்த்டே, போய் கிஃப்ட தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஹீரோவும் தரதுக்காக கிளம்புறாரு. சஞ்சனாவும் அங்கதான் போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்ப போறாங்க. நீங்க எல்லாம் வந்ததுல சந்தோஷம்ன்ற மாதிரி கணேஷ் சொல்றாரு. இப்ப கேக்லாம் வெட்டி முடிச்சிடுறாங்க. இறந்து போன தாரா இருக்காங்கல்ல, பொண்ணுக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ ஆடி காட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த பொண்ணுமே இவங்க முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டுறாங்க. அப்படி ஆடிட்டு இருக்கும் போது அவங்க செயின் கீழே விழுந்துருது. ஹீரோ தான் எடுத்து அந்த செயினை தராரு. தாராவோட செயின் மாதிரியே இருக்கு. என்ன தாராவோட செயின் மாதிரியே இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதை பத்திலாம் இந்த பியூன் அண்ணன் கிட்ட கேட்க மாட்டாரு. அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அது தாராவோட செயின் மாதிரியே இருந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோ சஞ்சனா கிட்ட சொல்லிட்டாரு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. எப்படி இவர்கிட்ட அந்த செயின் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதனால இவர் மேல டவுட் வர ஆரம்பிக்குது. மறுநாள் அந்த பியூன் இருக்கார்ல, வேலையை முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இந்த பசங்களாம் பிளாக் பண்ணி நிக்கிறாங்க. ஏன் பசங்களா நின்றுட்டு இருக்கீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், எப்படி அந்த செயின் உங்ககிட்ட வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுன்னு இவரும் இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. ஆனா பசங்க வலிய மறைச்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த மாதிரி சமயத்துல வீரங்க ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாரு. சண்டை தான் போட போறாருன்னு பார்த்தா சண்டைலாம் போட மாட்டாரு. நீங்க மட்டும் சொல்லனா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவருக்குமே இந்த இடத்துல பயம் வருது. இவருமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவேன், அதுக்காக தான் இந்த செயினை தந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் திருட்டுத்தனமா எடுத்து தருவேன். இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அதை போட்டோ எடுத்து வச்சு என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சே நிறைய வேலைலாம் பண்ண வச்சாங்க. எனக்கு செம்ம கோவம் வந்தது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வேலையெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. கொஸ்டின் பேப்பர் எடுத்து தந்ததுக்கெல்லாம் யாரும் தங்க செயினை தர மாட்டாங்க, வேற ஏதோ இருக்கு, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா தாரா பிரெக்னெண்டா இருந்தா அந்த விஷயம் என்னோட மச்சினிச்சிக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவரோட மச்சினிச்சி ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்ப்பாங்க. அப்படிதான் தெரிய வந்திருக்கும். அது நான் வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அதனால தான் இந்த செயினை அனுப்பி வச்சாங்க. மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. இதை பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு போயிடுறாரு. எது தாரா பிரெக்னெண்டா இருந்தாலா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப எல்லாருமே ஹீரோக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவ பிரெக்னெண்டா இருந்தா தப்பு பண்ணிருப்பான்னு அர்த்தமா, யாராவது ஃபோர்ஸ் பண்ணி அவகிட்ட தப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கூட அவ பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தாராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சஞ்சனா தானே, சஞ்சனாக்கு இதை பத்தி தெரியுமான்ற மாதிரி கேட்கறாரு. இது பிரெக்னெண்டா இருந்தாலா, என்கிட்ட எதனால சொல்லன்னு தெரியலன்ற மாதிரி இவங்க அழுவுறாங்க. ஆக்சுவலா தாரா அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிருவாங்க. சஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மாம் மட்டும் தான் இருப்பாங்க. எப்ப பாரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பயந்துதான் இவ எப்பவுமே ஹாஸ்டல்ல இருப்பா. தாரா கூட ரொம்ப அட்டாச்சா இருப்பா. தாராக்கு பினான்சியலா நிறைய ஹெல்ப்லாம் இவ பண்ணிருப்பா. பிரெக்னெண்டா இருக்கிறது தான் பிரச்சனைனா நானே கூட ஹெல்ப் பண்ணிருப்பேன், ஏன் என்கிட்ட சொல்லன்னு தெரியலன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் பிரெக்னென்ட்ன்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு வேலையா ஃபேமிலி பேசி மறைச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஹீரோவோட டீம் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு தானே சொன்னாங்க. ஆனா யாரோ போலீஸ் கிட்ட வத்தி வச்சிடறாங்க போல. அதனால போலீஸ் கணேஷ ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த செயின் எப்படா உனக்கு கிடைச்சது, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. நீ இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்ட, இவன் அடிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆட்கள்லாம் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. கணேஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதை பத்தி நியூஸ்ல சொல்றாங்க. கணேஷ் கூட இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஆனி பாக்குறாங்க. லைட்டா உள்ளுக்குள்ள ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம போட்டு கொடுக்கல, அப்ப யாரு போட்டு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கிரைம் புக் எல்லாம் உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு. என்ன புதுசா கிரைம் புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறியான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ கணேஷை பார்த்து விசாரிச்சல, அதை பத்தி கணேஷ் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் ஜெயிலுக்கு பார்க்க போயிருந்தேன், அப்பதான் சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கணேஷ் மேல டவுட்டா இருக்குமா, அவர் கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பையன் சொல்லிட்டாரு. கணேஷை பத்தி எனக்கு தெரியும், அவர் கண்டிப்பா இதை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அண்ணன் ரூம் கதவை தட்டுறாரு. ரொம்ப நேரம் தட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அண்ணன் கதவை திறக்கிறாரு. ஏன் கதவை திறக்க இவ்வளவு லேட்டு அப்படின்ற மாதிரி தம்பி கேட்கிறான். நான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவனும் உள்ள எட்டி பாக்குறான். உண்மையிலேயே படுத்துட்டு இருந்தியா இல்ல இப்பதான் ரூம்குள்ளேயே வந்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உனக்கு இப்ப என்னடா வேணும், கிளம்பு அப்படின்ற மாதிரி மாணவன் தம்பி கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. அடிச்சு இங்க இருந்து தள்ளிலாம் விட்டுட்டு இருக்காரு. இந்த மாணவி ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கணேஷ் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. காரணம் அவர் கொஸ்டின் பேப்பர் திருடுனதா தாரா போட்டோ எடுத்து மிரட்டியிருப்பாங்க. அந்த கோவத்துல அவர் கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, என் அம்மா கண்டிப்பா கணேஷ் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேற யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம அந்த ஆங்கிள்லயும் யோசிப்போம், மத்தவங்களெல்லாம் வாட்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவோட கற்பனையில தாரா தெரியுறாங்க. இவர் தாரா கிட்டே உன்னை கொலை பண்ணது யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் காட்டுறேன், என் கூட வான்ற மாதிரி அந்த லேக் இருக்கிற பகுதிக்கு இவரை கூட்டு வந்துடுறாங்க. யாருன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அங்க தெரியறவங்க தான் அப்படின்ற மாதிரி தாரா சொல்றாங்க. இவருமே அந்த இடத்துல பாக்குறாரு.
அந்த இடத்துல பார்த்தா விஜய் தெரியுறாரு, கார்த்திக் தெரியுறாரு, அதே சமயம் ஆல்வின் அப்படின்ற சார் தெரியுறாரு, இதை தாண்டி பியூனும் தெரியுறாரு. நாங்க தான் எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. இவருக்கு மயக்கம் வந்து பொத்துன்னு விழுந்துடுறாரு. ஆக்சுவலா தூக்கத்துல தான் இவ்வளவு தூரம் ஹீரோ தனியா நடந்து வந்திருப்பாரு. அம்மா தான் அவர் விழுந்து கிடக்கிறத பார்த்து வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொருத்தரை வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. ஷீதல் வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த விஜயோட வீடு இருக்கும். விஜய் இவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் ஆனந்தி இருக்காங்க பாத்தீங்களா, ஆல்வின் சாரா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்வின் சார் நைட்டோட நைட்டா பெட்டியெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் இந்த நேரத்துல எங்க கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ இருக்காருல, அவரோட அண்ணனை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அண்ணன் ஜன்னல் வழியா கூட வெளியே கிளம்ப முடியும், எங்கேயாவது கிளம்புறானா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆல்வின் இருக்காருல, இன்டர்வியூக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரெஸ்யூம்லாம் அவங்க கிட்ட தந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி பிரைவேட்டா தான் கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு. அந்த கிளாஸஸ் எல்லாமே பொண்ணுங்களுக்கு தான் எடுத்திருக்காருன்னு தெரிய வருது. என்ன பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் எடுப்பீங்க போல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, பொண்ணுங்க தான் மியூசிக்கை விரும்புறாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆனா கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள அவார்டை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவர் கொஞ்சம் ஸ்வீட்டா பேசுறாரு. லைட்டா ஆனிக்கே இவரை பிடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இன்னும் கொஞ்சம் நல்ல காம்படிஷன் வரப்போது. ஆல்வின் சார் தான் பசங்களுக்கு சொல்லி தரணும். ஆனா அவர் கால் பண்ணா எடுக்கவே மாட்டாரு. ஆனியும் திரும்ப திரும்ப அவருக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் எடுக்கலன்னு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, என்னோட அம்மாக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க சிங்கிள் மாமா தானே இருக்காங்க. அவர் அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வருவாரு. இவங்க லைட்டா சிரிச்சுக்கிட்டே எல்லாம் பார்ப்பாங்க. அதை வச்சுதான் ஹீரோ இந்த மாதிரி சொல்றாரு. இப்ப ஆல்வின் சார் கிட்ட இருந்தே கால் வருது. என் அப்பா ஊர்ல முடியாம இருக்காரு, அதனால தான் வந்திருக்கேன், திரும்பி வர 1 வாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இதை பத்தி பசங்க கிட்ட சொல்றாங்க. நீங்க தான் தனியா பிராக்டிஸ் எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆல்வின் சார் திடீர்னு ஊருக்கு போயிருக்காருல, அதனால இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு லைட்டா ஆல்வின் சார் மேல டவுட் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி ஷீதல் சில தகவலை சேகரிச்சிருக்காரு. அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த விஜய் இருக்கான்ல, கார்ல நிறைய பொண்ணுங்க கூட க்ளோஸா இருந்திருக்கான். கார் டிரைவர் தான் இதை பத்தி சொல்லியிருப்பாரு. இவன் சாமர்த்தியமா வேற ஒரு கெட்டப்ல போய் தான் விசாரிச்சிருப்பான். இன்னைக்கு அந்த டிரைவரை பார்த்து நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே முடிவு பண்றாங்க. இப்ப நைட்டு நேரம் அந்த டிரைவரை பாக்குறதுக்காக இவங்க வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவர் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு காஃபி குடிக்கிறதுக்காக வெளியே வருது. இவங்க எல்லாருமே விஜயோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி அறிமுகமாயிடுறாங்க. ஓஹோ, தம்பியோட ஃப்ரெண்டான்ற மாதிரி அவர் நார்மலா பேசுறாரு. விஜய் சரியான பிளே பாய்ல நிறைய பொண்ணுங்க கூட க்ளோஸா இருப்பான்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி அந்த டிரைவரும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு கூட க்ளோஸா இருந்திருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்களும் தாராவோட போட்டோவை காட்டுறாங்க. இந்த பொண்ணை நான் சரியா பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல, ஒருவேளை இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இந்த தாரா இறந்து போயிட்டா, அது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இந்த பசங்க கேக்குறாங்க. இது இவ இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. எனக்கு வேலை வந்துருச்சு தம்பி, நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாரு. இவர் பசங்க கிட்ட பேசிட்டு போறத விஜயோட அம்மாவான மீனாட்சி கவனிக்கிறாங்க. இந்த டிரைவர் எதுக்காக இந்த பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள யோசிக்கிறாங்க. அம்மாவும் பையனுக்கு நைட்டு சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் மாணவ சாப்பிடுறதுக்காக வந்திருக்க மாட்டாரு. ஏறக்குறைய 2 வாரமா நைட்டு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அவர் வந்திருக்க மாட்டாரு. அவன் தினமும் நைட்டு சாப்பாடு வேணாம்னு சொல்றான். இது உங்களுக்கு ஃபிஷியா தெரியலையாமா? தாரா இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தாரா ஃப்ரெண்டுடா, ஃபீல் பண்றானா இருக்கும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா இவனுக்கு வேற மாதிரி டவுட் வருது. அதனால அண்ணனை வாட்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஆனி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது மீனாட்சி கிட்ட இருந்து கால் வருது. உன் பையன் என் பையனை பத்தி விசாரிக்கிறதுக்காக டிரைவர் வரைக்கும் வந்திருக்கான், இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, உன் பையனுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. உங்களாலாம் என் பையனை எதுவுமே பண்ண முடியாது, முதல்ல போனை வைங்கன்ற மாதிரி இவங்க கட் பண்ணிடுறாங்க. என் பையனை பத்தி அந்த பசங்க கிட்ட என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி மீனாட்சி கேக்குறாங்க. நான் சத்தியமா எதையுமே சொல்லமா, நான் என்னைக்குமே உங்களோட விசுவாசி, உங்களுக்காக என்னோட உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஓஹோ, உயிரை கொடுப்பியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவனும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். இவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. தாரா உட்காந்து இருப்பாங்கல்ல, அந்த இடத்தையே இவர் சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சஞ்சனா இந்த சைடு வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. தாராவோட புக் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு புக்கை தான் இவர்கிட்ட தராங்க. உனக்கு தாராவை ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும், அவன் ஞாபகார்த்தமா இந்த புக்கை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தந்துடுறாங்க. இப்பதான் இவருக்கு ஷீதல் கிட்ட இருந்து கால் வருது. என்ன விஷயம்னு கேக்குறாரு. நியூஸ்ல உன்னோட அம்மாவை பத்தி அவங்க பேசியிருக்காங்க பாருன்ற மாதிரி அனுப்பிடுறாரு. இப்ப இவருமே அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் கணேஷ்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, ஏற்கனவே அவர் மேல கிரைம் கேஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாமே ஆனி தான் வேலைக்கு சேர்த்திருக்காங்க. சோ கணேஷ் மட்டும் தப்பானவங்க கிடையாது, ஆனியும் தப்பானவங்க தான், அவங்களுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேட்டி தந்திருக்காங்க. மீனாட்சி தந்திருக்க பேட்டியை ஹீரோவோட அண்ணனும் கேட்டிருப்பாரு. திடீர்னு எதுக்காக அந்த லேடி அம்மா மேல இவ்வளவு கோவப்பட்டு இருக்கா, இல்ல நீ ஏதாவது பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் என்ன பண்ணேன், நானும் எதுவும் பண்ணன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி டிரைவரோட போட்டோவை காட்டுறாரு.
டிரைவர் கிட்ட எதுக்காகடா விசாரிக்க போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் சடனா காலரை பிடிச்சிடுறாரு. உன்னால அம்மாக்கு பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சது, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. இவன் சட்டுன்னு ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறான். என்ன கொலை பண்ணிடாத, இப்ப காப்பாத்துறதுக்கு அப்பா கூட இல்லன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அண்ணன் இருக்கார்ல, நான் உன்னை கொல்றதுக்கு ட்ரை பண்ணலடா, நீ தான் பல வாட்டி என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்க, நீ சரியான சாத்தான் அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி கோவமா பேசிட்டு இருக்கும் போது அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த அம்மாவும் என்ன பண்ணிட்டு இருக்க, இத பத்திலாம் அவன் கிட்ட சொல்லாதன்னு தானே சொன்னேன், ஏன் சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லம்மா, அவனால உங்களுக்கே ஆபத்து வர மாதிரி இருந்தது, அதனால தான் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கட்டி பிடிக்கிறான். இப்ப அம்மாவும் மாணவ படுக்கிறதுக்கு அனுப்பிடுறாங்க. இப்ப சின்ன பையனை சமாதானப்படுத்துறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. அண்ணன் எதுக்காக அப்படி சொன்னா, என்னாச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறான். இப்பதான் அம்மா ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. ஹீரோ தூக்கத்துல நடக்கிறாரு அப்படின்ற மாதிரி தானே காமிச்சாங்க. ஹீரோ தூக்கத்துல நடக்க மட்டும் செய்ய மாட்டாரு, தூக்கத்துல என்ன பண்றாருன்னே தெரியாது. அண்ணனை போட்டு பயங்கரமா அடிப்பாரு. இவர் சின்ன பையன், ஆனா அண்ணனை அசால்ட்டா தூக்குவாரு. இவர் தூக்கத்துல நடக்கும் போது மட்டும் பலம் வந்துடும், அதனால அண்ணனை பயங்கரமா அடிச்சிருப்பாரு. அண்ணனுக்கு சின்ன வயசுலயே ஏகப்பட்ட காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். இது சின்ன வயசுலயே ஹீரோக்கு தெரிஞ்சா ஹீரோ கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் அப்பா ஆப்போசிட்டா கதையை சொல்லி வச்சிருப்பாரு. அண்ணன் தான் நம்மள அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இவரை நினைச்சிருப்பாரு. அண்ணன் எல்லா வாட்டியும் டிஃபெண்ட் தான் பண்ணுவாரு, அவன் அடிச்சிட போறான்றதுக்காக சேஃப்டியா தான் இருந்திருப்பாரு. இப்பதான் ஹீரோக்கு அதெல்லாம் புரிய வருது. இப்ப அம்மா படுத்து தூங்கிடுறாங்க, ஆனா ஹீரோக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. தாராவை கொண்டது யாருன்னு யோசிக்கிறாரு. இப்ப இவர் மேலேயே இவருக்கு டவுட் வருது, ஒருவேளை தூக்கத்துல நம்ம தான் இப்படி பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யாரு பண்ணியிருந்தாலும் சரி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. இந்த சீரீஸோட முதல் 4 எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இன்னும் இந்த சீரீஸ்ல 4 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அதை அடுத்த வீடியோல முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.